Hello, my dear students and parents. Welcome back to my Future YouTube channel. நான் Professor Suganya Devi, a certified career consultant. உங்களோட career guidance-க்கு super spot. நான் இன்னைக்கு ஒரு important information-ஓட வந்திருக்கேன். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற 2026-27 fees. So, ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டில இருந்து ஃபீஸை வந்து ஃபிக்ஸ்டு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டஸ்லயும் இருக்கிற கவர்மெண்ட் ஃபீஸ் டீடைல்ஸ் எவ்வளோ, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். ப்ராஸ்பெக்டஸ் ஆஃப் பிஎஸ்சி நர்சிங் தனியா, அலைட் ஹெல்த் கோர்சஸ் தனியா, அதுக்கப்புறம் ஃபார்ம் டி அண்ட் போஸ்ட் பேச்சுலரேட் கோர்சஸ் தனியா, அது மட்டும் இல்லாம டிப்ளமோ டிகிரி சர்டிபிகேட் கோர்சஸ்க்கும் தனியா. ஸோ இது வரைக்கும் யாராச்சும் அது அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நம்மளுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் தெரியும், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஃபீஸ் தெரியும், ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து தெரியாது. சில பேருக்கு கவர்மெண்ட் ஃபீஸும் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸுமே இன்னும் தெரியாது. அதனால இந்த வீடியோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா நீங்க இப்பவே உங்களோட அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அட்மிஷன் டைம்ல நம்மளுக்கு எப்ப அலாட்மெண்ட் ஆர்டர் வருதோ வந்த உடனே நம்ம போய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா என் ஃபியூச்சர் யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். யூடியூப் சேனல் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2026-27 ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படின்னா, டிப்ளமோ கோர்சஸ் பர் ஆனம் என்ன இருக்கணும், அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ்க்கு என்ன இருக்கணும், அண்ட் அண்டர் கிராஜுவேட் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு வந்து என்ன இருக்கணும். ஸோ இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராஸ்பெக்டஸ்ல பார்த்து போயிடலாம். ஒரு ஓவர்வியூவா ஹாஸ்டல் யார் யாருக்கெல்லாம் இருக்குங்க மேம் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி எதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் வரும், எதெல்லாம் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வரும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 19 கோர்சஸ்ல இப்ப வந்து இந்த 3 கோர்சஸ் வந்து நியூவா ஆட் பண்ணிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி. இந்த 3 கோர்ஸுமே என்ன என்ன இல்ல, கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் மட்டும்தான். இது முதலையே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஹாஸ்டல் எதுன்னு சொல்லிட்டு இந்த 2026 ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்ல. சோ நான் 2025 ப்ராஸ்பெக்டஸ்ல பார்க்கும்போது 2025 ப்ராஸ்பெக்டஸ் 2026 ப்ராஸ்பெக்டஸ்ல இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ என்ன டியூரேஷன் ஒவ்வொரு கோர்ஸும் எந்த கோர்ஸுக்கெல்லாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த 3 கோர்ஸ்க்கு மட்டும்தான் பி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. மத்த எந்த கோர்ஸ்க்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லி 2025 ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் 2026 ப்ராஸ்பெக்டஸ்ல வந்து இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. சோ வந்த உடனே கண்டிப்பா நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அனௌன்ஸ் பண்றேன். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. பிஎஸ்சி நர்சிங் ஆகட்டும், பிபிடி ஆகட்டும், பிஓடி ஆகட்டும், 4 அகாடமிக் இயரும் இது வந்து செமஸ்டர் பேசிஸ்ல தான் எக்ஸாம் இருக்கும். 8 செமஸ்டர், ஒரு இயருக்கு 2 செமஸ்டர், அந்த மாதிரி 4 இயருக்கு வந்து 8 செமஸ்டர். அப்புறம் 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் வந்து சொல்லியிருக்காங்க. பட் பிஎஸ்சி நர்சிங் எடுத்துட்டீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ், அதுல வந்து 7 செமஸ்டர்ஸ், 8th செமஸ்டர் வந்து 6 months ஃபுல்லா இன்டர்ன்ஷிப் வரும். இந்த பிபிடி வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ், பிஓடி 5 இயர்ஸ் கோர்ஸ். இதுல வந்து கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் வந்து 1 இயர் சொல்லியிருக்காங்க. இது தனியா 4 இயர்ஸ் நீங்க ஃபுல்லா அகாடமிக் முடிப்பீங்க, தனியா 1 இயர். ஓகே, ஆனா பட் பிஎஸ்சி நர்சிங்க்கு 3.5 years வந்து ஃபுல்லா செமஸ்டர் பேசிஸ் படிச்சு எக்ஸாம் எழுதுவீங்க. 6 months வந்து லாஸ்ட் செமஸ்டர் வந்து இன்டர்ன்ஷிப். ஓகே, மத்த எல்லா கோர்ஸுமே 3 years and 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் சொல்லியிருக்காங்க. இது பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி மட்டும் 4 அகாடமிக் இயர்ஸும் 8 செமஸ்டர் அண்ட் 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து இந்த எல்லா காலேஜ் இருக்கு, அந்த 3 கோர்ஸ் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு வந்து 3000 தான் கவர்மெண்ட் ஃபீஸ். அதனாலதான் எல்லாருமே கவர்மெண்ட் சீட் வந்து வேணும்னு நினைக்கிறாங்க. இதே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல பிபிடி, பிஓடி ஃபார் அலைட் ஹெல்த் கோர்சஸ் எல்லாத்துக்கும் 50,000. சோ இந்த ஃபீஸ் டீடைல்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது பாக்குறோம். எக்ஸ்க்ளூட் ஹாஸ்டல் டிரான்ஸ்போர்ட் மெஸ் சார்ஜஸ் இது வந்து செப்பரேட்டா, இந்த 3 ஃபீஸும் செப்பரேட்டா. சோ
ஸ்டூடெண்ட்ஸ் இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு டவுட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி கம்யூனிட்டிக்கு 2,50,000க்கு லெஸ் தென் இருந்தாங்கன்னா ஃபீஸ ஃபுல்லா எடுப்பாங்களாங்க மேம்? எஸ், 100%. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ப்ராஸ்பெக்டஸ்லயே, எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி கம்யூனிட்டி பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் வந்து 2,50,000 கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷெட்யூல்டு காஸ்ட் கன்வெர்டட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ இந்த 2 கேஸ்டும் கன்வெர்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா மாறினவங்களுக்கும் 2,50,000 கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கூட வாங்க மாட்டாங்க. டியூஷன் ஃபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஓகே. இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவான செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இன்கம் சர்டிபிகேட்டை வந்து சப்மிட் பண்ணும். இந்த ஆர்டர் வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் ஜிஓ எம்எஸ் நம்பர் 3 ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 24/1/2019ல இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த டவுட் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கிளியர் ஆயிரும். இந்த இன்ஃபர்மேஷனை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாஸ் பண்ணுங்க. ஓகே. அடுத்ததா நம்ம ஃபீஸ் ஃபிக்சேஷன் போயிடலாம். ஸோ இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேட்டவங்களுக்கும் இது புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃபீஸ் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ஃபிக்சேஷன் அப்படின்னா அந்த டியூஷன் ஃபீஸ் சம்பந்தப்பட்ட லேப் ஃபீஸ், ப்ராக்டிக்கல் ஃபீஸ் அது எல்லாமே இந்த அமௌண்ட்ல அடங்கிரும். ஓகே. டிப்ளமோ கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கோர்ஸா டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸா 35,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸா வந்து 70,000 சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃப்ரி DGNM சொல்லக்கூடிய 3 years கோர்ஸ், இது வந்து 35,000 கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ், 75,000 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா இஸ் நத்திங் பட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜ்ல கவர்மெண்ட்டுக்குனே ரிசர்வ் பண்ண கோட்டா. ஓகே. அடுத்தது வந்து டிப்ளமோ இன் ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப்ரி ANM கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 30,000 கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து 60,000. டிப்ளமோ இன் ஃபார்மசி 25,000 கவர்மெண்ட் கோட்டா, 50,000 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ் 20,000 இன் கவர்மெண்ட் கோட்டா, 40,000 இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதெல்லாம் டிப்ளமோ கோர்ஸ்க்கு இந்த ஃபீஸ் டீடைல்ஸ். ஓகே. அடுத்தது அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ்க்கு BSc நர்சிங் எடுத்துட்டீங்கன்னா 60,000 கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 1,20,000, அப்படியே டபுள். பி ஃபார்ம்க்கு 50,000 கவர்மெண்ட் கோட்டா, 1 lakh வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. BPT 50,000 கவர்மெண்ட் கோட்டா, 1 lakh மேனேஜ்மெண்ட் கோட்டா. BOT 50,000 கவர்மெண்ட் கோட்டா, 1 lakh மேனேஜ்மெண்ட் கோட்டா. B ஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி 50,000 கவர்மெண்ட் கோட்டா, 1 lakh மேனேஜ்மெண்ட் கோட்டா. போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் 60,000 கவர்மெண்ட் கோட்டா, 1,20,000 மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ BSc நர்சிங்கோ போஸ்ட் பேசிக் BSc நர்சிங்கோ ஒரே ஃபீஸ் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட், எப்பங்க மேம் போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் படிக்கலாம் அப்படின்னா, நீங்க DGNM முடிச்ச 3 years கோர்ஸ் முடிக்கிறீங்கல்ல, DGNM கோர்ஸ், அந்த DGNM கோர்ஸ் முடிச்சு 1 year கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க PPBSc ஜாயின் பண்ண முடியும். ஸோ PPBSc கவர்மெண்ட் கோட்டாவான ஃபீஸ் வந்து 60,000, 1,20,000. ஸோ DGNM மட்டும் படிச்சீங்கன்னா கிளினிக்கல் சைடு மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். இதே போஸ்ட் பேசிக் BSc நர்சிங் முடிச்சிட்டீங்கன்னா கிளினிக்கல் மட்டும் இல்லாம டீச்சிங் சைடும் நீங்க வரலாம். நீங்க BSc நர்சிங் கேண்டிடேட் மாதிரி ஆயிருவீங்க. அடுத்தது MSc மூவ் பண்ணலாம், அடுத்தது PhD படிக்கலாம். நீங்க எப்படி ஒரு BSc நர்சிங் கேண்டிடேட்டோ அதே தான். அதுக்கு அந்த BSc நர்சிங் கேண்டிடேட்டா ஆகணும்னா ஒரே ரூல்ஸ் என்னன்னா, DGNM முடிச்சுட்டு 1 year கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது வந்து 2 years கோர்ஸ். ஓகே. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் ஆல் த அண்டர் கிராஜுவேட் அலைடு ஹெல்த் கோர்சஸ் லிஸ்டட் ஆஃப் கோர்சஸ் என்க்ளோஸ்ட் ஆர் இன் Annexure 1. ஸோ நம்ம கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வந்து 50,000, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து 1 lakh. இந்த 15 கோர்சஸ்க்கும் வந்து என்னென்ன கோர்ஸ்லாம்னா BPT, BOT, கார்டியோபல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ரேடியேஷன் தெரப்பி டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் லெபார்டரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் அனஸ்தீசியா அண்ட் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டயாலிசிஸ் தெரப்பி டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் பிசிஷியன் அசோசியேட்ஸ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அசிஸ்டன்ட் கிடையாது, அசோசியேட்ஸ். ஓகே. பேச்சுலர் ஆஃப் எமர்ஜென்சி
எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜிஸ்ட், பேச்சுலர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, பேச்சுலர் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிடிக்ஸ். ஸோ அதே மாதிரி பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த 3 கோர்ஸும் கவர்மெண்ட் சீட்டு கிடையாதுங்க. ஒன்லி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்? 50,000 government quota and management quota fees வந்து 1 lakh. So dear students and parents, இப்போ வந்து உங்களுக்கு fees ஓட டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து fees fixation committee fixed பண்ண fees. ஸோ இதுதான் வந்து எல்லா காலேஜ்லயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பிரகாரம் தான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போறீங்களோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா யூஸ்ஃபுல்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப்பும் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.